சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி அன்பர்களே, இந்த 2025 ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கமே உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்புறம் வேலை என்கின்ற அமைப்புல தான் உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் அத்தனையும் இருக்க போகிறது. ஏன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாத நிலை இந்த கடகராசி என்பருக்கு இருக்கு. ஏற்கனவே வேலையில் இருந்தாலும் அங்க ஒரு திருப்தி இல்லை, வேலையில ஒரு சரியான ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா. இப்போ இந்த மாதம் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன, அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ வேலையில் அழுத்தம், ப்ரெஷருங்கிறது இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதம் அந்த சனி பகவானோட 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோட சுக்கிரன் போய் அமர இருக்கிறார். அந்த சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதி. அப்போ 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வேலை இல்லாத கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வேலையில் ஏற்கனவே ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கின்றவர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ இந்த மாதம் ஜனவரியில் இருந்தே உங்கள் வேலையில் நல்ல பல மாற்றங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க ஒரு ப்ரமோஷன் வேணும், கடந்த 2 வருடங்களாகவே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, பதவி உயர்வு இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரியிலேயே ஒரு நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லை, ஒன்று தனத்தில் தொல்லையாக இருக்குது, இல்லை குடும்பத்தில் தொல்லை, இல்லது வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்லைகள், குடும்ப விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா இதுவரைக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பஸ்தானத்தை கெடுத்தார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து அங்கேயும் தொழிலையும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்தார். 5ஆம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணிய பாக்கியம் இல்லாத நிலையை உங்களுக்கு உருவாக்கிச்சு. ஆனால் இப்போ அங்கே சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால, சனி சுபத்துவம் ஆகின்றதுனால சனி சில பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தைரிய வீரியம் இல்லாத தன்மை, எதுலேயோ ஒரு மந்தமாக டல்லாக இருக்கக்கூடிய தன்மை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அலைக்கழிப்பது, ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்றைக்கி செய்யக்கூடிய வேலையை நாளைக்கு பண்ணிக்கலாம்னு தட்டி கழிப்பது, இந்த மாதிரியான ஒரு மந்த நிலையில் இருந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த மந்தத்தன்மை போக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, நிறைய அனுபவ பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே போய் முடிய போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 8ல் போய் மறைவது நல்லது அல்ல. அப்போ என்ன, 4 என்பது வாகனத்துக்குரிய ஒரு இடம், அந்த வாகன காரக கிரகமான சுக்கிரன் போய் 8ல் மறைகிறது நல்லதல்ல. அப்போ இரவு நேர பயணங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. சரி, அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயங்கள், ஏன் 4 என்பது தாயை குறிக்கக்கூடியவா, தாயினுடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம். சரி, 5ஆம் அதிபதி, அதாவது 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதும் 5ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்றிருப்பதும் ஒரு நல்ல தன்மை. இதுவரைக்கும் சனியும் பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா, இனி சனி கெடுக்க முடியாத தன்மைக்கு போயிடுவது. அப்போ நல்லது நடக்கக்கூடிய, பூர்வ புண்ணியங்கள் வலுப்படக்கூடிய, பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு நல்ல நேரம். இதுவரைக்கும் ஒரு வழக்கிலேயே இருந்துட்டு இருக்கு, பிரச்சனையோட இருந்துட்டு இருக்கிறன்னா இந்த ஜனவரி மாதத்தில் அது முற்று பெறும். வழக்காக இருந்தால் விடுதலை கிடைக்கும், வழக்காக இருந்தால் தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்கின்ற ஏக்கத்தில் இருக்கின்றவர்கள், அதனால் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி தம்பதிகளுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி என்பது உங்கள் காதுக்கு வந்து விழும். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். சூரியன் அரசு வேலைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ அரசு வேலைக்கு என்ட்ரி ஆகக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த 2025 உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு. 2024 இந்த கடகராசி என்பவர்கள் எத்தனை எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அரசு சார்ந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எத்தனை எக்ஸாம் எழுதியிருந்தாலும் குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சில பல தடங்களை கொடுத்திருந்தது. சின்ன மார்க் வித்தியாசத்தில் தோற்று போனோம் அல்லது ஜெயிக்க முடியல, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இனி கவலைப்பட வேண்டாம். 2025 உங்களுக்கு நினைத்த காரியத்தை ஜெயமாக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும். அது இந்த ஜனவரியினுடைய தொடக்கமாக உங்களுக்கு இருக்கும். மன தைரியத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். குரு பகவான் 7ஆம் இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை வலுப்படுத்துவார். ஸோ அந்த வகையில் திருமணஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். 2024 திருமணம் ஆனாலும் சில பிரச்சனைகளையும் சில தொந்தரவுகளையும் சந்தித்து கொண்டிருந்தீர்கள். ஒரு சிலருக்கு திருமணமே ஆகலை, எத்தனையோ வரன்களை பார்த்து அது செட் ஆகலை என்கின்ற மன அழுத்தம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் திருமணம் ஆகியிருப்பீங்க. திருமணம் ஆகியிருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன உங்களுக்கு திருப்தி இல்லாத தன்மை இருந்து கொண்டிருக்கும் அல்லவா, அது அத்தனையும் இந்த 2025 மாறப்போகிறது. அது தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக இருக்க போகிறது. 2025 திருமணமாகாத அத்துணை கடகராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி, நல்ல வரன் அறையக்கூடிய, அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ராகு பகவான் 9ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்ப ராகு 9ல் இருக்கும்போது என்ன, வெளிநாட்டு ஆசைகளை தூண்டும். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகணும்னு எத்தனையோ முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்க, அது ஒன்றும் நடக்கலவே இல்லை. அல்லது வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அது 2ல் ஒன்று நடக்கும். ஒன்று வெளிநாட்டுக்கு போகணும் என்று முயற்சி எடுத்து தோற்று கொண்டிருப்பீர்கள், அல்லது வெளிநாட்டுக்கு எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இப்போ இந்த 2025 உங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டின் தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் அமையும். எதையும் பார்க்கலாம், சாதிக்கலாம் என்கின்ற உள்ள உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். ராகு 9ல் இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும். வெளிநாட்டின் மீது ஈர்ப்பு இருக்கும். வெளிநாட்டில் ஒரு வாணிபம் செய்யலாம் என்கின்ற தன்மையும் அந்த வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கொடுக்கும். ஏற்கனவே ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்டு கொண்டே இருந்தது, ஒப்பந்தம் இல்லாதது, தொழிலும் நல்லா இல்லை, ஏதாவது ஒரு வகையில் வீக்காகி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது என்னாகும், அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். பாக்கியத்தில் ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியோ தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து உங்கள் முயற்சி ஸ்தானத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஏதோ ஒன்று போய்கொண்டிருக்கிறது. நல்ல வேலை அமையலைன்னா மனைவியின் மூலமாக ஏதாவது ஒரு வருமானம் உங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கிறது. உங்களால் சாதிக்க முடியலன்னா அது எதிர்பாலனர் என்று சொல்லக்கூடிய உங்கள் மனைவியின் மூலமாக நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதத்திலிருந்து எதிர்பாராத மாற்றங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்களுடைய குல தெய்வத்தை ஒரு முறை சென்று தரிசித்து வறுமையானால் நிச்சயமாக உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.